வரைக்கும் உங்க கட்சியில வந்து ஊழல்வாதிகளுக்கும் இந்த மாதிரி மக்கள் காசு சுரண்டுறவங்களுக்கு தான் பதவி கொடுப்பீங்களா? பைத்தியகாரத்தனமா எல்லாமே பேசுறீங்க. திமுக காரன் வச்சிருக்கான், திமுக காரன். ஏங்க திமுக காரன் தான் வச்சிருக்கானா? நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. திருடனை நாங்க பதுக்கி வச்சா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பிடிக்கக்கூடிய அரசு. நாங்க எதை பண்ணாலும் அரசியல் இருக்குன்னு சொன்னா நாங்க என்ன செய்ய இயலும்? எல்லா காஸ்ட்லயும் அப்படியே பேலன்ஸ் பண்றீங்க. அதுதான் திராவிட மாடல். சார் இவங்களுக்கு மக்களை பத்திலாம் அக்கறை இல்லை சார். மக்களும் என்ன பண்றான், சும்மா இந்த தடவை 500 தரம் அடுத்த தடவை 1000 விட்டா போதும். திருட்டு வச்சிருக்கான், காசை கொடுக்குறோம், அதை போய் வாங்காதன்றீங்க. அசோக் குமார் சரண்டா இருந்தாருன்னா செந்தில் பாலாஜி 1 மாசத்துல வெளியே வந்திருப்பார். சார் செந்தில் பாலாஜி என்ன தியாகியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? தியாகியா? அவர் போய் மக்களுக்காக போராடினாரா, கஷ்டப்பட்டாரா, இது பண்ணாரா? நேரடியா போய் ஊழல் பண்ணிட்டு கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, ஜெயில இருந்துட்டு வர்றாரு. அவர் போய் பட்டாசு வெடிச்சு இப்படி பெரிய இனிப்புகள் வழங்கி கொண்டாடுற அளவுக்கு ஒரு பெரிய தியாகியான்னு கேட்கறாங்க. வெரி சிம்பிள். கபில் சிவில் உயர் நீதிமன்றத்துல என்ன வழக்கு வச்சாரு? திரு செந்தில் பாலாஜி அவர்களை இன்னொரு விமர்சனமும் வருது சார். ஒரு சுப்ரீம் கோர்ட்ல அவருக்கு வாதாடுற வக்கீலுக்கு ஒரு நார்மலா ஒரு பாமர ஒரு ஏழை வந்து 10 வருஷம் சம்பாதிக்கிற காசை அந்த வக்கீல் பீஸுக்கு மட்டுமே செலவு பண்றதா அவருக்கு ஒரு விஷயம் வந்துச்சு வெளியில. அது கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. கபில் சிவில் வந்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் பேசினார். என்ன பேசினார்? இந்த மாதிரி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அவரை வந்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கேஸை நாங்கள் வித்ரா பண்ணிடுறோம்னு சொல்கிறாங்க. ஆகவே இது வந்து தவறான, அதுக்கு ஒரு வழக்கு போட வேண்டியது. சும்மா தவறான பொய்யா நீதிமன்றம் சொல்ல அதை வந்து இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில வந்தோடனே அவரோட இலாக்காவை மாத்திட்டு உடனே அமைச்சரவை மாத்துற அளவுக்கு அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர்கிட்ட என்ன இருக்கு? அப்படி அவ்வளவு தூரம் வந்து அவர்கிட்ட ஏதோ இருக்கு பாருங்க. அவர்கிட்ட இருக்க வழக்குகளை பூரா நான் உங்க பேர்ல இருக்க வழக்குகளை நான் வாபஸ் வாங்கிடுறோம். ஏன்னா கர்நாடகாவில் பண்ணாங்க, இதுல மும்பையில பண்ணாங்க. இல்ல மும்பையில என்ன நடந்துச்சு, கர்நாடகாவில் நடந்துச்சு, இதுல இன்னும் 2-3 மாநிலங்களில் இந்த மாதிரி நடந்தது. அது மாதிரி நாங்கள் வாபஸ் வாங்கிடுறோம், நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவரும் முடியாதுன்னு சொல்லி, நான் ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் முடியாதுன்னு சொல்லி 171 நாள் சிறையில் இருந்திருக்காரு. அப்போ அவரை நாங்கள் பாராட்டுவோமா? பாராட்டாமல் இருப்போம். 471 நாள் அவர் சிறையில் இருந்தது. மக்களுக்காக சார் போனாரு. மக்களுக்காக போனாரா? இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து இங்க பாருங்க சார், இங்க பாருங்க, இதெல்லாம் தேவையற்ற கேள்வி. அவர் வந்து பணத்தை வாங்கி கொடுக்கலைங்கிறது வழக்கு. அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாச்சு, கொடுத்ததுனால நீ வந்து கைவிட்டு வாங்கினதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறதுதான் வழக்குக்குள்ளே போனாங்க சார். எஃப்ஐஆர் போட்டாங்க. ஏன் 471 நாள் செந்தில் பாலாஜி ஜெயில இருந்து ஏன் வெளியில வர முடியல? அதுதான் அவங்க கவர்மெண்ட் என்ஃபோர்ஸ்மென்ட்ங்கிறது இல்ல. எதுக்கு இந்த வழக்கு? அவங்க வந்து அவர் தம்பியை வந்து தேடுறாங்க. அவர் தம்பி கிடைக்கல. நீங்க செந்தில் பாலாஜி சிறைக்கு போய் ஒரு மாசத்துல அசோக் குமார் சரண்டா இருந்தாருன்னா செந்தில் பாலாஜி 1 மாசத்துல வெளியே வந்திருப்பார். நீங்க ஒரு திருடனை பதுக்கி வச்சுக்கின்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. திருடனை நாங்க பதுக்கி வச்சா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பிடிக்கக்கூடிய அரசு ஒன்றிய அரசு. நல்லவருங்கிறீங்களா? செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவரான்னு பட்டிமன்றத்துல நான் வரல சார். அது யாரு வேணாலும் எதை வேணாலும் பேசலாம், புரியுதா? இப்ப கூட தான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு என்ன இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லுச்சு, 10 ரூபா இப்ப 20 ரூபாய் ஆயிடுமா அப்படின்னு கேட்டுச்சு. இதெல்லாம் வந்து இங்க பாரு கண்ணு, யார் திங்கிறாங்க யார் திங்கலைங்கிறது நான் அறியேன், சரியா? ஏன்னா அவங்க வாங்குறாங்களா வாங்கலையாங்கிறது எனக்கு இல்ல. வாங்குறாங்கன்னு எல்லாரும் பெரும்பான்மை சொல்றாங்க. மக்கள் வாங்குறாங்கன்னு சொன்னா மதுக்கடைகள் மூடுனா யார் பாதிப்பாங்க அதிகமா சார்? யார் பாதிப்பா? மதுக்கடையை மூடுனா மது உண்ணுவாரு பாதிப்பாங்க. மதுக்கடை கண்ணு, நீங்க தப்பு பண்றீங்க கண்ணு. உலகத்திலேயே இன்னைக்கு மதுகள் எல்லா நாட்டிலையும் எல்லா இடங்கள்லயும் சேல் ஆகுது. இங்க மதுக்கடையை மூடிட்டாக்க இங்க ப்ரொடக்ஷன் ஆகுறது ஏன் அடுத்த மாநிலத்துக்கு போகாது, அடுத்த நாட்டுக்கு போகாது? ஏன் பைத்தியகாரத்தனமா எல்லாமே பேசுறீங்க? திமுக காரன் வச்சிருக்கான், திமுக காரன். ஏங்க திமுக காரன் தான் வச்சிருக்கானா? அப்புறம் என்ன? அது ஏன் நீங்க எதுக்கு எங்களை மூட சொன்னீங்க? டாஸ்மாக் இரியா, இரியா கொஞ்சம் பொறுமையா. நீ ஏற்கனவே இது இருந்துச்சு இல்ல, ஏங்க ஜெயலலிதா அம்மா பினாமில ஒரு மது ஆலை இங்க வந்தது எப்போ?
அந்த அம்மா அரசு உடைமை ஆக்குறதுக்கு முன்னாடியே இங்க வந்து கொண்டுட்டு வந்து மது ஆலையை நிறுவனாங்க. அந்த மது ஆலையை நிறுவனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஆர்டர் போடணுங்கிறதுக்காக தான் இதையே அரசு உடைமை ஆக்குனாங்க. அரசு உடைமை ஆக்கி அங்கிருந்து மிடாஸ்ல இருந்தா எல்லா சப்ளையும் வந்துச்சு. கிட்டத்தட்ட 80% மிடாஸ் சப்ளை, 20% வந்து மேக்டவல் வந்து இவரு கொடுத்தாரு, மல்லையா கொடுத்தாரு. ஸோ இதுதான் அந்த நடைமுறை இருந்துச்சு. பழக்கம் இருக்கா சார்? எனக்கு ட்ரிங்க் பழக்கம் இல்லை. அந்த ட்ரிங்க்னால பெரிய பிரச்சனை. கண்ணன், நான் என்ன சொல்றேன், ஒழுக்கங்கிறது எல்லாத்துலயும் இருக்கணும் கண்ணன். நான் வந்து குடிக்கிறவங்கள தவறுன்னு சொல்லலை. அவங்க வந்து அவங்களுடைய தேவைக்கு அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அதை வந்து நான் தவறுன்னு சொல்லலை. என்னன்னா அதையே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறது தவறு. 1000 ரூபாய் வேணாங்கிறாங்க சார் மகளிர். மகளிர் எந்த மகளிர் 1000 ரூபாய் வேணான்னு சொன்னாங்க? வேணான்னு சொன்ன மகளிரை என்கிட்ட கூட்டு வந்து காட்டுங்க. அங்க அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு எந்த பக்கம் வேற பாரு. தம்பி இந்த கதையெல்லாம் நாங்க கேட்டு கேட்டு எங்களுக்கு காதும் செவிடாகி போச்சு. எந்த மகளிரும் எங்களுக்கு 1000 ரூபாய் வேண்டான்னு சொல்லல. எங்களுக்கு 1000 ரூபாய் பத்தாது, இப்ப 2000 ரூபாய் கொடுக்குறாரு கர்நாடகால. இப்ப இதுல எல்லாம் அலௌன்ஸ் பண்ணிருக்காரு. அதனால எங்களுக்கு 2000 ரூபாய் கொடுங்கன்னு தான் கேக்குறாங்க. இன்னும் வந்து இப்போ 1.5 லட்சத்துக்கு பேருக்கு 114 பிளஸ் காலேஜ் எல்லாம் சேர்த்தா 150 வருது. மேற்கொண்டு இன்னும் ஒரு 50 லட்சம் பேருக்கு வேணும் அப்படின்னு தான் பெட்டிஷன் வந்திருக்கு. ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் வேண்டான்னு சொல்லல, சரிங்களா? அதனால இது வந்து அரசு வந்து வரைக்கும் உங்க கட்சியில வந்து ஊழல்வாதிகளுக்கும் இந்த மாதிரி மக்கள் காசை சுரண்டுறவங்களுக்கு தான் பதவி கொடுப்பீங்களா? நல்லவர்களே வரமாட்டாங்களான்னா கேட்கறாங்க மக்கள். நல்லவர்கள் வல்லவர்கள் அப்படிங்கிறது யாரு? யாரையாவது இது பார்த்தா தானே நல்லவரா கெட்டவனாங்கிறது பதவியை கொடுத்து பார்த்தா தானே தெரியும். பதவி கொடுத்து அந்த பதவியெல்லாம் உட்காந்து வேலை பார்த்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டு அவங்க செயல்பட்டாங்களா இல்லையாங்கிறது அப்பதான் தெரியும். எங்களுக்கு மக்கள் நலனில் செயல்பட்டதுனால தான் ராஜேந்திர பாலாஜிக்கு திரும்ப நாங்கள் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கோம். தூக்கி அடிச்சிட்டாங்க. அப்படி பொன்முடியை நாங்கள் ஒன்றும் தூக்கி அடிக்கல. பொன்முடிக்கும் மேன்மைதகு கவர்னர் அவர்களுக்கும் கொஞ்சம் பிணக்கு. மனோ தங்கராஜ் ஓரமா வச்சுட்டாங்களே. மனோ தங்கராஜ் வந்து அவர் அங்க லோக்கல்ல சில கோரிகள்ல எல்லாம் போய் சில விஷயங்கள் நடந்துச்சு. அவரு சில இது நல்லதான் பண்ணாரு, லாக்கால நல்லது பண்ணாரு. நான் அதெல்லாம் மறுப்பதற்கு இல்ல. நாசர் போனாரு, திரும்ப வராரு. நாசர் போனதுங்க நீங்க இப்பெல்லாம் சொல்றீங்க. நாசர் வருவாருன்னு விட்ட கேளுங்க. நான் பல முறை பேசிட்டேன் நாசர் வருவாருன்னு. ஏன்னா நாசர் வந்து அவரை நீக்கினதுக்கு அப்புறம் அவர் கட்சி பணியில தீவிரமா செயல்பட்டாரே தவிர கட்சிக்கு எதிரான அவரும் அவருடைய பிள்ளைகளும் எந்த செயலையும் ஈடுபடல. செஞ்சி மஸ்தான் என்னதான் சார் தப்பு பண்ணாரு? அப்படி அதான் அவரு செஞ்சி மஸ்தானுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியாதா? அங்க இருக்க கள்ளச்சாராயம் பேசுனவன் பொன்னாட போத்துனா பொண்டாட்டி புருஷன் இணங்கி போகாம போனார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் தவறு. அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் அவர் இருக்கும் போது அங்க இருக்க சாராயம் காய்ச்சறவங்க அவரு கூட உறவு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவன் இவருக்கு எல்லாமே பண்ணாங்கிற ஒரு பரவலாக அந்த ஏரியாக்கள்ல பேசப்பட்ட பேச்சு மட்டும் இல்ல, எல்லா ஊடகங்களும் பேசிச்சு. செஞ்சி மஸ்தான் பாருங்க, அவங்க கூட இருக்கான்னு அந்த போட்டோ எல்லாம் காட்டுனீங்க. அதனால அது ஒரு காரணம், சரிங்களா? ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு அமைச்சர் அவர் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவரை அவர்களுக்கு நல்ல துறைகள் ஒதுக்குறாங்க. ஏங்க அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர். எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துல ஒருத்தர் கொடுத்து அமைக்கிறீங்களே சார். இல்ல அவரு கொடுத்தது ஏன் நீங்க விமர்சனம் பண்றீங்க? அவருக்கு அதுலயும் அரசியல் இருக்கிறதா சொல்றாங்க சார். நாங்க எதை பண்ணாலும் அரசியல் இருக்குன்னு சொன்னா நாங்க என்ன செய்ய இயலும்? எல்லா காஸ்ட்லயும் அப்படியே பேலன்ஸ் பண்றோம்ல, அதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல்ன்றது அதான். எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி நாங்க பண்றோம். செந்தில் பாலாஜி அவர்கள் திரும்ப வந்திருக்காரு. திரும்ப அவருக்கு இவ்வளவு பெரிய இலக்கா திரும்ப அவர் கொடுக்கறது நியாயம் நினைக்கிறீங்களா நீங்க? நாம என்ன சொல்றது? அவங்க திமுக பொதுமக்களா உங்களோட பார்வை எப்படி? இல்ல பொதுமக்கள் சொல்லி இங்க என்ன எடுக்குது? ஒன்னும் ஆகுறது. இந்த ஒரு இப்போ உயர்கல்வித்துறையில ஒரு வரையறை கொடுத்துறதுக்கு 3.5 வருடங்கள் இங்க வந்து மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. பல பேர் வந்து எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டீங்க, தெலுங்கருக்கு கொடுக்குறீங்க, 9 பேர் 10 பேர்னு கொடுக்குறீங்க, வந்து 13% எங்கள் ஓட்டில் வெற்றி பெறுன்னு சொல்கிறீங்க, எங்களுடைய அங்கீகாரம் எங்கன்னு கேட்டு இப்போ ஒருத்தரை கொடுத்துருக்காங்க. அப்போ யாரை கொடுக்கணும் யாரை கொடுக்கக்கூடாதுன்னு சார் இவங்களுக்கு மக்களை பற்றிலாம் அக்கறை இல்லை சார். மக்களும் என்ன பண்ணுறான், சும்மா இந்த தடவை 500 ரூபா தானே, அடுத்த தடவை 1000 ரூபா கொடுத்தா போதும், எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டை போட்டுருவோம், நமக்கு திருடின காசு தானே அது, திருடி வச்சிருக்கான், காசை கொடுக்குறான், அதை போய் வாங்காதன்றீங்க, வந்து காசு வாங்கி ஓட்டு போடுறது தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க சார்.